எப்பொழுது உலகத்தில் நாம் அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறந்து விட்டோமோ அதுல இருந்து ஜிஸ்ரு ஜஹன்னம் என்று சொல்லுவாங்களே, ஜஹன்னத்துடைய பாலத்தை கடந்துதானே சொர்க்கத்துக்கு போக முடியும். அது வரைக்கும் நிம்மதி கிடையாது, அது வரைக்கும் கஷ்டம் இருக்குது. நோய் இருக்கிறது, பசி இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, குழந்தைகளால் பிரச்சனை இருக்கிறது, மக்களால் பிரச்சனை இருக்கிறது, மனைவிகளால் பிரச்சனை இருக்கிறது. அப்புறம் நம்ம வயது முடிஞ்சு தள்ளாடி நம்மளே கஷ்டத்தில் என்ன செய்ய இருப்போம். உம்மா இறந்து போவாங்க, நம்மளால தாங்கவே முடியாது. மாத்தா அபூக் தந்தை இறந்து போவாங்க, நம்மளால தாங்கவே முடியாது. ஏன்னா நல்லவங்களை கூட கபர் ஒரு ஆட்டிட்டு என்ன செய்யும், விடும். ரஹ்மானுடைய அரிசியை நடுங்கியது சஅதில் ரலியல்லாஹு அவருடைய மரணத்தை கண்ட நல்லவருக்கே வரும், சாலிஹீன்களே வரும், அவுலியா உல்லாக்களே வரும். நம்மள அல்லாஹ் பாதுகாக்கணும். துன்யாவுடைய கவலை எல்லாம் போயிடுச்சு. எப்பொழுது சொர்க்கத்திலே முதல்ல கால் எடுத்து வைக்கிறோமோ அப்பொழுது இந்த துவாவை நாம் நல்லவர்களாக இருந்தால், சொர்க்கவாசிகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் சொல்ல வைப்பான். கவலையை நீக்கிறது யாரு? அல்லாஹ் ஒருவன். அவன் தான் தந்தான், அவன் தான் நீக்குவான். உலகத்துல யாரும் நான் கவலையை போக்கணும்னு சொல்லவே முடியாது. இந்த விஞ்ஞான உயர்ந்த நேரத்தில் யாராலும் சொல்ல முடியாது, சொன்னாலும் அது நடக்கவும் செய்யாது. ஆனால் அல்லாஹ்வால் முடியும். அதனாலே தான் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல வந்து அவருடைய தர்பாரில் மக்பராவுன ஆண்டு அல்லாஹ்வுடைய திருத்தூதரே என் கவலையை போக்குன்னு சொன்னா மாபெரும் ஷிர்க். ஆனால் சவுதி அரேபியாவில் நீங்கள் அப்படி கையேந்தினால உங்கள் கையை தட்டி விட்டுருவாங்க. ஸலவாத்து சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை கடந்து போயிட்டே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது இன்ன வரைக்கும் அந்த தௌஹீத் மேலோங்கி இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு மனைவி, அந்த ஒரு மணியை வச்சுட்டு பல துன்பங்கள், பல துயரங்கள், பல பிரச்சனைகள் சந்திக்கணும். பொருளாதாரம் இருந்தாலும் சந்திப்பாங்க, பல பிரச்சனை வரும். அது யாராலும் தவிர்க்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு இலாஜுல் ஹுமூமி வல் அஹ்ஸானி என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. கவலைக்கான சிகிச்சையும் துயரங்களுக்காக வேண்டி சிகிச்சையும் என்று அரபியுடைய அர்த்தமாக இருக்கிறது. தலைப்புடைய பொருள் கவலைகள் துயரங்களிலிருந்து நிவாரணம் பெறுவது எப்படி என்பது கருத்து அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சூரத்துல் பலதில் அல்லாஹ் சத்தியமிட்டு பேசுகிறான். சத்தியமிட்டு தான் அதுக்கு பிறகுதான் இந்த செய்தியை சொல்கிறான். சிலவற்றின் மீது சத்தியம் செய்துவிட்டு அதை உறுதி செய்வதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
எப்படி பயன்படுத்துகிறான் சொன்னால், லகது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். லகது என்று சொன்னால் கது திட்டமாகவே அர்த்தம். ஹலக்னா அல்லாஹ்வாகிய நாம் படைத்தோம். அல் இன்சான், அல் இன்சான் என்பது மனித இனத்தை எடுத்துக்கணும். ஜின்ஸ் சொல்லுவாங்க, அந்த இனத்தை எடுத்துக்கணும். அல் இன்சான் மனிதனை நாம் படைத்தோம். ஃபீ கபத் கஷ்டத்திலேயே படைத்தோம், கஷ்டப்படுபவனாகவே படைத்தோம். நீங்கள் தனியாக கொடுக்கணும்னு பார்க்கலாம், எப்படி எழுதிப்பாங்கன்னு சொன்னால், திட்டமாக மனிதனை கஷ்டப்படுபவனாகவே படைத்துள்ளோம் என்று தர்ஜுமாக்களை நீங்கள் பார்க்கலாம். அருமைக்குரியவர்களே, இந்த கஷ்டத்திற்கு, உலகத்தில் நாம் பிறந்த கஷ்டத்திற்கு பெரும்பாலும் குர்ஆனுடைய பார்வையில் தீர்வே கிடையாது. அது நம்ம பிராக்டிக்கலாகவும் நம்ம சந்திக்கிறோம். எப்பொழுது உலகத்தில் நாம் அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறந்து விட்டோமோ, அதில் இருந்து ஜிஸ்ரு ஜஹன்னம் என்று சொல்லுவாங்களே, ஜஹன்னத்துடைய பாலத்தை கடந்து தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். அது வரைக்கும் நிம்மதி கிடையாது, அது வரைக்கும் கஷ்டம் இருக்குது. பர்ஸகுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்களே, கபருடைய வாழ்க்கை, அங்கேயும் பிரச்சனை இருக்குது நமக்கு. அதுபோல கியாமத்தில் மஹ்ஷர் மன்றம்னு சொல்லுவாங்களே, அங்கேயும் பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனை ஒரு மூமினுக்கு ஓயவே ஓயாது. அல்லாஹ்வை சந்திக்கும் போது தான் பிரச்சனை ஓயும். அதனால தான் அல்லாஹ் லா உக்ஸிமு சூரத்துல் பலதை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதின் வ மா வலத். வா உக்ஸம், சத்தியத்துக்குரிய வா. சத்தியம் பண்ணி அல்லாஹ் பேசுவான். சத்தியத்தோடு நின்றுட்டா பரவாயில்ல, இந்த விஷயத்தை உறுதிப்படுத்திருக்கானே, மனிதன் கஷ்டத்திலேயே தான் வாழ்வான் என்பதை உறுதிப்படுத்திருக்கானி. கது என்பது ஹர்ஃபை தாக்கீது சொல்லி தருவாங்க. தாக்கீது என்ன சொன்னால் அக்கீது, அக்கீது அரபியில் பேசுறீங்களா, உறுதியா உறுதியா அப்படிங்களா, அதான் தாக்கீது. அல்லாஹ் இவ்வளவு பண்ணி சொல்லி காட்டுகிறான். அருமைக்குரியவர்களே, கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருவதாக இருந்தால் சொல்லி காட்டுவார்கள் தஃப்சீருடைய உலமாக்கள். ஆதம், ஆதமுடைய மைந்தனே, நீ படைக்கப்பட்டது என்ன தெரியுமா? ஃபீ மஷக்கத்தின் ஒரு தாழ்பின், கஷ்டமான சூழ்நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய். தாழ்பான்னு சொல்றாங்கல்ல, தாழ்வு, கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்திருக்காய். எப்படி சொன்னால், உங்களுடைய உம்மாவுடைய வயிற்றிலிருந்து வரும்போதே பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டது. உம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறக்கணும்லே அன்னைக்கு. அதான் தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்வார்கள், தூலது பாக்கியா, அழுத வண்ணமாகவே பிறக்கிறாய். குழந்தை அழுதாதான் பேச்சு மூச்சு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி சொன்னதை போல ரசூலுல்லாஹ், குல்லு பனி ஆதம், உலகத்தில் பெறக்கூடிய எல்லா குழந்தைகளும், காபிரின் பிள்ளையா இருக்கட்டும், முஷ்ரிக்கினுடைய பிள்ளையா இருக்கட்டும், மஜூசியுடைய பிள்ளையா இருக்கட்டும், நஸ்ரானியுடைய பிள்ளையா இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளுக்குமே, ஏன்னா பனி ஆதம் என்பது எல்லாரும் அடங்குவாங்க, எல்லா மதத்தும் அடங்குவாங்க. குல்லு பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் அனைவர்களுமே யமுஸ்ஸு ஷைத்தான், உலகத்தில் பிறக்கக்கூடிய நேரத்தில், அம்மா வீட்டில் பிறக்க நேரத்தில் ஷைத்தான் செய்யலாம், குத்துறான். யோம வலதுஹு, அவன் உம்மாவுடைய வயிற்றில் அன்னைக்கு பிறக்கிறானே அந்த நாளில் ஷைத்தான் குத்துறான். அப்பமே ஷைத்தானுடைய சுசலாட்டம் வந்துடுது. அன்னையிலேருந்து நம்மளை ஆரம்பிச்சிடலாம். யமுஸ்ஸு ஷைத்தான், ஷைத்தான் குத்துகிறான். யோம வலது உம்முஹு, அவனுடைய உம்மாவுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய நேரத்தில். எனவே ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ், புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய நூலில் கொண்டு வருவார்கள். ஃபயஸ்தஹில்ல சாரிகன், அதனாலே குழந்தை என்ன செய்யுது, அப்படி கத்துது, பயங்கரமாக கத்துது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் குத்துறாங்கன்னு சொல்றாங்க. மருத்துவ உலகத்தில், விஞ்ஞான உலகத்தில் சொல்லித்தர முடியுமா? துல்லியமாக சொல்றாங்க. மார்க்க உண்மை என்பது ஆதாரம். ஃபி ஜன்பைஹி, அவனுடைய விழா எலும்புல ஷைத்தான் குத்துறான். பிஸ்பை, இந்த விரலை கொண்டு குத்துறான். தானே ஷைத்தான் குத்துன உடனே பிள்ளை என்ன செய்யுது, அழுக ஆரம்பிச்சது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லா மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தவிர, வபுனஹா, அவங்களுடைய மகனாரை தவிர. காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இம்ரானுடைய மனைவி, இம்ரானுடைய மனைவி யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் சொன்னாங்களா, யா அல்லாஹ் வைனி உஈதுஹா பிக, இந்த குழந்தையை மரியமை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ்வே வைத்திருக்க குழந்தையை யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீண்டுதலிருந்து பாதுகாத்துருவாயாக. உதுர்ரியத்தஹா, அவளுக்கு பிறக்குமே, அவங்களுக்கு பிறக்குமே, அவரையும் பாதுகாத்துருவா. ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேரும் விதிவிலக்கு. அருமைக்குரியவர்களே,
இங்கிருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சது. அதான் சொல்லி காட்டுவார்கள் தஃசீருடைய உலமாக்கள், இந்த வசனத்துக்கு மட்டுமே விளக்கம் சொல்வார்கள். மின் குல்லி முத்தவாலியா, தொடர்ச்சியான பிரச்சனை, ஹம்முன் கவலை, ஹம்முன் துக்கங்கள், பலாவும் முசீபத்தும், பலா முசீபத்து நீங்களே சொல்லுவீங்க, அரபி நாம் முஸ்லீம்கள் அதை சொல்லியே பழகிட்டோம். சோதனைகள், துன்பங்கள், அதாமின் ஜாரின், அதுபோல எவனுமே நம்மளை நிம்மதியாக இருக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்க, வீடு கட்டா பிரச்சனை வந்துடும், வீடு கட்டினா பிரச்சனை வந்துடும், எல்லா பிரச்சனையும் வரும், ஒன்றும் இல்லாமல் பிரச்சனை, அல்லா நாடியவரும் நல்லவர்களை தவிர. இப்படியாக முழத்ததின் அழைக்க சிலவன் நம்ம மேலே வரவன் மீறுவான், நம்மளை அடைக்கான்னு பார்ப்பான். சக்தி உள்ளவன் பலகீனமானவனை அடித்து போட்டுருவான். இப்படியாக பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நோய் இருக்கிறது, பசி இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, குழந்தைகளால் பிரச்சனை இருக்கிறது, மக்களால் பிரச்சனை இருக்கிறது, மனைவிகளால் பிரச்சனை இருக்கிறது. அப்புறம் நம்ம வயது முடிஞ்சு தள்ளாடி நம்மளே கஷ்டத்தில் என்ன செய்வோம் இருப்போம். அதுபோல சிலர்கள் நம்மளை திட்டுவார்கள், ஏசுவார்கள், சிலர்கள் சபிப்பார்கள். அது மட்டுமல்ல, நம்ம மேலே பொறாமப்படுவான். வேலை விஷயமா ஒரு உயர்ந்த சம்பளத்தை இருப்பான், நாம அந்த வேலை தானே பார்க்கணும், இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பொறாமப்படுவாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும். மதியூன் கடன் பெற்றவர்களாக இருக்கும். உம்மா இறந்து போவாங்க, நம்மளால தாங்கவே முடியாது. மாத்த அபூக் தந்தை இறந்து போவாங்க, நம்மளால தாங்கவே முடியாது. இப்படியாக பல்வேறு சோதனை. எஹ்தரத்துக்கு திஜாரத்து, வியாபாரம் நசுங்கி போகும், நொடிஞ்சு போகும். ஹவுஃபுன் பயமாக இருக்குது. பாருங்களேன், இந்த நாட்டில் தொடர்ச்சியாக சண்டை நடந்துகிட்டே இருக்குது, இரவு பகல் பாராமல் நடந்துகிட்டே இருக்குது. இந்த நேரம் ஒரு அச்சமாகவே நம்ம செய்யணும், வாழ்ந்துகிட்டே இருக்கோம். லாக்க சதுரு, சில நேரத்தில் உள்ள இறுகிப்போம், என்னடா பிரச்சனை ஒன்றுமே தெரியாது, கவலையோடு இருப்பார். இன்னும் அவுலாதனைக்கா, பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வைக்கணுமே, அது ஒரு பெரிய கவலை. அதனாலே குவைத்தில் வாழ்வோம், மகர் கொடுக்கத்தான் செய்வோம், இருந்தாலும் எனத்தியா போட்டு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பழக்கத்தில் அது செய்துவோம். அதுபோல் அவுலாத் ராசா, பிள்ளையை படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணுமே, இந்த பிரச்சனை. அப்புறம் நம்ம வேலை பிரச்சனை, நிரந்தரமாக இருக்குமா, கான்ட்ராக்ட் முடியுமா, அதெல்லாம் பிரச்சனை. அதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். லா யஹ்லுல் அஹ்ஸான் வல அல்ஹுமூம், கவலையோ துக்கங்களோ ஒரு காலம் மனிதனை விட்டு நீங்காது. வல் மஸாயிபு, துக்கங்களோ புஷத்தா, எந்த துயரங்களோ நீங்காது. ஃபில் பர்ஸகி சொல்லுவாங்க, நம்மளே சொல்லுவோம், உயிரை கொண்டு வைக்கணும்னு நினைக்கும். முன்னால் உள்ள பெரியவங்கள்லாம் நாங்கள் மரசால ஓதும்போது நல்ல சீதவிகள் மட்டுமில்லை, நல்ல இபாதத்தாளிகள் தாஜத்தில் சொல்லுவாங்க. அது மட்டுமில்லை, கோடீஸ்வரர்கள், பரம்பரை பணக்காரர்கள் நாங்கள் ஓதுன மரசால அவர்கிட்ட கேட்பாங்க, என்ன நிம்மதி எப்போங்க? நிம்மதியில் நம்மளை கொண்டு வைக்கும்போது கிடைக்கும். அது நல்லவங்களாக இருந்தால் அது கிடைக்கும். ஏன்னா நல்லவங்களை கூட கபர் ஒரு ஆட்டிட்டு என்ன செய்யும், விடும். ரஹ்மான், ரஹ்மானுடைய அரிசியை நடுங்கியது. சஅதில் ரலியல்லாஹு அவருடைய மரணத்தை கண்ட நல்லவருக்கே வரும், சாலியீன்களே வரும், அவுலியா உல்லாக்களே வரும். நம்மளை அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமைக்குரியவர்களே, அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். இந்த பர்ஸகுடைய வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் இல்லை, கபருடைய வாழ்க்கையில் கியாமத்திலே நமக்கு கஷ்டம், கேள்வி கணக்கு கேட்கும்போது. அதனாலேத்தான் அல்லாஹ் குர்ஆனில் அடித்து பேசுகிறான். வகாலு, அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் என்றால் யார்? சூனத்திலே முதலாக கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில், முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் சூனவாசிகள் சொல்வார்கள், அல்லாஹ் தஹீர் ரஹ்மான் நம்மளை ஆக்கி வைக்கணும், துவா செய்யுங்க. அல்ஹம்து, எல்லா புகழும். அல்லதி, அவன் எத்தனை சொன்னால் அதுஹப அன்னல் ஹஸன, இப்போ கவலையை போக்கிட்டான். துன்யாவுடைய கவலை எல்லாம் போயிடுச்சு. எப்பொழுது சொர்க்கத்திலே முதல்ல கால் எடுத்து வைக்கிறோமோ அப்பொழுது இந்த துவாவை நாம் நல்லவர்களாக இருந்தால், சொர்க்கவாசிகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் சொல்ல வைப்பான். அதாவது அன்னல் ஹஸன, கவலையை நம்மை விட்டு அல்லாஹ் போக்க வைத்தானே, அந்த ரஹ்மானுக்கு எல்லா புகழும் சொல்லக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும். அதனாலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் தொடர்ச்சியாக பேசுவான். அல்லதி அஹல்லனா, நாம் சொல்லுவோமா, அல்லதி அஹல்லனா, சொர்க்கவாசியாக இருந்தால் நாம் சொல்லுவோமா, சொர்க்கத்திலே கால் எடுத்து வைக்குமோ நாம் சொல்லுவோமா, அல்லதி அஹல்லனா, சொர்க்கத்தை அணிவிக்குமோ நாம் சொல்லுவோமா, அல்லதி அஹல்லனா, எங்களை தங்க வைத்தான், தாரல் முகாமா, நிலையான உலகம், எந்த சண்டை சச்சரவும் இல்லை, எந்த போட்டி பொறாவும் இல்லை, சலாமா சலாமான்னு சொல்லுவாங்க, நேருக்கு நேர் உட்காந்து, எந்த காலப்புணர்ச்சியும் இல்லை. லா யமஸ்ஸுனா ஃபியா லோப், அங்கே சிரமமும் இல்லை. வலா யமஸ்ஸுனா ஃபியா லோப், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். கவலையும் இல்லை, அதோடு நின்றாப்பில் அல்லாஹ் சொல்லுவான், ஒமாஹும் மின்ஹா பிமுஹ்ரஜீன், அதிலிருந்து ஒரு காலமும் வெளியேற்றப்பட மாட்டார்கள். நமக்கு நிரந்தரமான சொத்து. இப்போ என் சொத்து என் பேரில் இருக்கணும், நான் இறந்த பிறகு யாருக்கு போயிடும்? என் வாரிசுக்காரனுக்கு போயிடும். ஆனால் அப்படி இல்லை, அது நமக்கு நிரந்தரமானது, வெளியேற்றப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதியாக கொடுக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்?
சயீதா வாழணும். சயீத் என்று சொன்னால் நல்லவர்கள் என்று அர்த்தம். நல்லவர்களாக அதான் உலமாக்கள் சொல்வார்கள். இந்த இடத்துல ரெண்டு தஃசீர் இந்த வசனத்துக்கு ரொம்ப நேரம் பேசுவாங்க. மணிகத்தம உமருஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடிலே எங்களுடைய ஆயுள் மூழ்கி விட்டோம், அவர்கள் நிச்சயமாக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. எந்த வார்த்தையை சொல்லுவாங்க? சொர்க்கத்தில் போய் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதஹப அன்னல் ஹஸனா, அல்லாஹ் கவலையை போக்கிட்டே உனக்கே எல்லா புகழும், இன்ன ரப்பனா என்னுடைய ரட்சகனே லஅஃபூன், நீ மன்னித்தாய், ஷக்கூர் நன்றி பாராட்டினாய், சொர்க்கத்தை தந்து என்ற வார்த்தையை சொல்லுவார்களாம். அதற்கு தகுதி உள்ளவர்களாக உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஆனால் கபூர் வாழ்க்கை பிறகும் கியாமத்துக்கு பிறகும் ஜஹன்னத்துடைய அந்த பாலத்தை கடந்த பிறகுதான் நிம்மதி கிடைக்கிறது சுவனத்துக்கு பிறகு. ஆனால் இப்படி இருந்தாலும் உலகத்தில் கவலையை போக்குறதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சில வார்த்தையை கற்றுத்தனான். நபிகளார் சொன்னதை எடுத்து சொல்கிறான். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அந்த குகையில் இருக்கும் போது அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதை சொல்கிறான். அப்போ என்ன செய்யணும்? துனியாவில் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ, நாம் கஷ்டப்படுவோம், நமக்கு துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், எல்லாத்துக்கும் வரும், மாறி மாறி வரும். பணக்காரர்களாக இருந்தால் வரும், செல்வந்தர்களாக இருந்தாலும் வரும், ஆட்சியாளர்களாக இருந்தால் வரும், ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் வரும். அந்த நேரத்தில் நம்ம சந்தோஷத்தை அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். ஆறுதல் என்ன? சந்தோஷம். எந்த நேரத்தில் கவலைகள் துக்கங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சந்தோஷம் சொல்லணும். என்ன சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் படம் எடுத்து காட்டுறான். யாரை பார்த்து சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திகை பார்த்து சொன்னாங்க. லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா, அபூபக்கர் அவர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கான். கவலையை போக்குறவுடைய தன்மை யாரு தெரியுமா? அல்லாஹ் ஒருவனால தான் முடியும். கவலையை நீக்கிறது யாரு? அல்லாஹ் ஒருவனால. அவன் தான் தந்தான், அவன் தான் நீக்குவான். உலகத்தில் யாரும் நான் கவலையை போக்குன்னு சொல்லவே முடியாது. இந்த விஞ்ஞான இவ்வளோ உயர்ந்த நேரத்தில் யாராலும் சொல்ல முடியாது, சொன்னாலும் அது நடக்கவும் செய்யாது. ஆனால் அல்லாஹ்வால் முடியும். அதனாலே தான் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தார்கள், அல்லாஹும்ம என்னுடைய இறைவா, இன்னி அஊது பிக்க, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன், ஹம்மி வல் ஹஸனி, கவலைகள் துக்கங்கள் துயரங்கள் முசீபத்துகள் இதிலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன், துஆவும் செய்ய சொன்னான். இதுதான் மருந்து, இதுதான் நிவாரணம். எனவே அருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கவலையை நீக்க முடியாது. அவங்களும் கவலைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. நம்மளை மாதிரி மனிதராக வாழ்ந்து மனைமக்களோட வாழ்ந்தாங்க. கவலையை ரசூலுல்லாஹ் நீக்குவாங்க. நாளை மறுமையில் நம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும், அது வேற. உலகத்தில் நீக்க முடியாது. நீங்கள் போய் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல வந்து அவருடைய தர்பாரில் மக்பராப்னு ஆண்டு அல்லாஹ்வுடைய திருத்தூதரே என் கவலையை போக்குன்னு சொன்னால் மாபெரும் ஷிர்க். ஆனால் சவுதி அரேபியாவில் நீங்கள் அப்படி கையேந்தினால உங்கள் கையை தட்டி விட்டுருவாங்க. ஸலவாத்து சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை கடந்து போயிட்டே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது இன்னும் வரைக்கும் அந்த தௌஹீத் மேலோங்கி இருக்கிறது. பெருமானார் கொண்டு வந்த அந்த இடத்துல இன்னும் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அது பெருமானாருடைய உயர்ந்த தாவா, இஹ்லாஸான தாவா. அருமைக்குரியவர்களே, ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீனடி ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ஒரு கட்டத்தில் நமக்கெல்லாம் ஒரு மனைவி, அந்த ஒரு மனைவி வச்சுட்டு பல துன்பங்கள், பல துயரங்கள், பல பிரச்சனைகள் சந்திக்கணும். பொருளாதாரம் இருந்தாலும் சந்திப்பாங்க, பல பிரச்சனை வரும், அது யாராலும் தவிர்க்க முடியாது. அருமைக்குரியவர்களே, கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு நாள் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. மனைவிமாரெலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தரக்கூடிய நஃபகா கஸ்வத்து போதாது. நஃபகா கஸ்வத்து என்ன? படி உடை மாதம் மாதம் கொடுக்கறது. ரசூலுல்லாஹ் சக்திக்கு உட்பட்டு கொடுக்குறாங்க. வளமைக்கு மாற்றமாக ஸ்ட்ரைக் பண்ணி எல்லா மனைமான் கூடி 10,000 சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நபிகளாக நம்மளை மாதிரி சில கணவர்களை பார்க்கலாம், அட்டவாடித்தனமாக அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் அடிக்கிறாங்க சொன்னால் மோசமான காரியத்தை செஞ்சாங்க, அசிங்கமான காரியத்தை, அப்போ கூட நீங்கள் காயப்படாமல் அடிக்கணுங்க. அது கூட எல்லாம் பல படித்திர சொல்லலாம், ஜும்மாவுடைய நேரம் இல்லை. அருமைக்குரியவர்களை, ரசூலுல்லாஹ் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிருக்காங்க. யார்? உலக தூதர், மாமனிதர். கூட்டுக்குள்ளே போகல, வாசலில் உட்காந்துருக்காங்க. எல்லா சஹாபாக்கள் உள்ள வர்றாங்க, முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அபூபக்கர் சித்திக் உள்ள வர்றாங்க. ஹதீஸ் நீண்டது, சொல்ல முடியாது, சுணுக்கு கடைசி வார்த்தை சொன்னேன். அபூபக்கர் சித்திகள் அனுமதி கேட்குறாங்க, கொடுக்கப்படுது. ஏன் எதிர் கொடுக்கப்படுது? அவங்க மகா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. மற்றவங்க அனுமதி கேட்குறாங்க, கொடுக்கல. உமரை வந்து கேட்குறாங்க, அனுமதி கொடுக்கப்படுது. காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு மகளை முடிச்சுட்டாங்க. 2 பேருக்கு உள்ள கொடுக்கப்படுது. ஹதீஸில் 2 பேரும் சேர்ந்து வருது, ஒரு சில ஹதீஸில் ஒரு ஆள் வருது.
நீங்கள் தமிழ் முஸ்லீமே எடுத்து பார்த்தா அபூபக்கர்னு போட்டிருக்கோம், அரபியை எடுத்து பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் சொன்னாங்க கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபகால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, 2 வச்சுக்கோங்க. லாகூலன்ன ஷைஅன் மனசுக்குள்ளே சொல்கிறாங்க, யார்கிட்டையும் சொல்லலை, மனசுக்குள்ளே பேசிக்கலாம். திடீர்னு மனசுலேயே பேசுவோமே, தன்னால் போகும்போது அந்த காரியத்தை எனக்கு செய்யணும் அப்படின்னு சிலவங்க மனசில் நினைப்பாங்க, சிலவங்க பேசிகிட்டே போவாங்க. லாகூலன்ன ஷைஅன் நான் ஒரு செய்தியை திட்டமாக சொல்ல போகிறேன். உல்ஹிகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்துவ அதை நினைச்சு சிரிக்கும். கவலையில் இருக்காங்க, துக்கத்தில் இருக்காங்க, சந்தோஷத்தை எப்படியா கொடுத்துடணும், ரசூலுடைய துக்கம் என்னால் தாங்க முடியாது என்று 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் மனசில் நினைச்சுக்கிறாங்க. இவர் நினைக்கிறாங்க, அவங்க தெரியும், அவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ் நினைக்க வைக்கிறான். உடனே சொல்கிறார் அபூபக்கர் சித்திக், லவ் ரஅய்த பிந்த ஹாரிஜா, என் மனைவியை பார்த்தீங்களா, ஹாரிஜாவுடைய மகள், அவ என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆனால் அவங்க அப்படி செய்யலை. ரசூலுல்லாஹ் இடத்துல வச்சுறாங்க, சாலத்து நீ நஃபகத்தை அதிகமாக சொல்ல படியோட கேட்குறா, வளமைக்கு மாற்றமாக கேட்குறாங்க, எங்கிட்ட இல்லாத கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே ஃபகும்து இலைஹா, நான் எழுதிச்சேன், ஃபஜஅத்து உனுகஹா, அவள் கழுத்தில் ஓங்கி ஒரு அடிக்க ஆரம்பித்தேன். நபி அவர்களே என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்தில் அப்படின்னு சொன்ன உடனே ஃபலஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி சிரித்தார்கள். ஃபலஹிக ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டாங்க. வகால உன்ன ஹவுலி கமா தரா, நீ அந்த பிரச்சனை நடக்குது, உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் சிரிச்சுட்டாங்க சந்தோஷத்தில். அருமைக்குரியவர்களே, ரசூலுடைய கவலையை சஹாபாக்களால் தாங்க முடியாது. ஆனால் உள்ளே போய் நுழைஞ்சி அபூபக்கர் சித்திக் மகளை பிடிச்சி அடிக்கிறாங்க கழுத்தில். உமர் இன்னும் கேட்குறீங்கண்ணா, அவங்க சொன்னாங்க எல்லாமே சத்தியமான எதையுமே நீங்கள் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த செய்தியை பார்க்க கவலை வரக்கூடிய நேரத்தில் குடும்பங்களில் போய் நீங்கள் போய் உங்களை தெரிஞ்சவங்களாக இருந்தால் சில வீட்டில் நீயாவே வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி விட்டு நம்ம தவிர்த்துக்கணும். என் குடும்பத்தில் நம்ம நெருங்கியவராக இருப்பாங்க, போய் சொல்லி ஆறுதல் சொன்னால் இது சுன்னா என்று சொல்லி காட்டுகிறது. வல்ல அல்லாஹ் நல்லவர்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வான் கூறி மாறும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அருமைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத்தராங்க. அதுக்கு பேர் துஆவுல் கர்புன்னு சொல்லலாம். கஷ்டமான நேரத்தில், இக்கட்டான சூழ்நிலை, என்ன கஷ்டமோ வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் அந்த துஆவை ஓதணும். தமிழ்லேயே நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீம் ஷரீஃபில் நினைக்கிறேன் பார்க்கலாம். என்ன துவா கற்றுத்தராங்க? லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமே இல்லை. அல் அதீம், அவன் மகத்தானவன். அல் ஹலீம், சைபுத்தன்மை, அவனை மாதிரி யாரும் சைபுத்தன்மை இருக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை. ரப்புல் அர்ஷி, அவன் அரிசியுடைய ரட்சகன். அல் அதீம், அரிசி பிரம்மாண்டமானது, அதை பற்றி தலைப்பாக பேசியிருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு, இதில் எல்லாம் தௌஹீதை போதிக்கிருப்பாங்க. அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ரப்பு சமாவாதி ரப்புல் அர்தி, 7 வானங்களுக்கும் அவன் தான் ரட்சகன், 7 பூமிக்கும், ஒரு பூமி இல்லை, 7 பூமிக்கும் அவன் தான் ரட்சகன். ரப்புல் அர்ஷில் கரீம், சங்கையான அரிசிக்கும் யார் தான் ரட்சகன்? இப்படி கேட்கணுமா? இப்படி கேட்டால் கஷ்டம் போகும். நம்ம நினைக்கூடாது அதில் கஷ்டம் போகிற மாதிரி ஒன்றும் இல்லைங்கிறா. அல்லாஹ் கட்டுறது, ரசூலுல்லாஹ் கட்டுத்தராங்க வஹி. இப்படி கேட்டனா உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள், எல்லா கஷ்டங்கள், துனியாவுடைய கஷ்டங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குவான். வல்ல அல்லாஹ்வை எப்படி நான் சொன்னனோ, அதாவது வணக்கத்திலே மூழ்கி சொர்க்கத்தில் கால் எடுத்து வைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப அன்னல் ஹஸன், அந்த துஆவை செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் யாவருக்கும் தருவானா என கூறி என்னுடைய புகார்கள் செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.